அந்த கொடுவாயன்பு பண்ற ஸ்கேம் எல்லாம் வந்து போட்டிருந்தேன் ப்ரோ. அதாவது என் பேஜ்ல வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். உடனேயோட ஒரு தட்டு தட்டி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா கொடுவாயன்பு தம்பி பண்ண ஸ்கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம் ஃபிலிம் மேக்கர்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். மலை நல்லா இருக்கேன் மலை. போன வீடியோ வி ரியலி காட் குட் வியூஸ் அண்டு நல்ல நல்ல கமெண்ட்ஸ் ஆல்சோ வந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கொடுவாயன்பு தம்பி பண்ண ஸ்கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம்? எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? இந்த வீடியோவில் ஆல்சோ 3 ரவுண்ட்ஸ் இருக்குது. ரவுண்ட் 1 சப்போர்ட், ரவுண்ட் 2 ரியல் கல்பிரிட், ரவுண்ட் 3 மணி ஸ்கேம். ஒரு செகண்ட்ல இவன் தான் மோசம்னு நினச்சா இவனுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே மோசமாக தான் இருக்காங்க. நான் நம்ம டிடிஎஃப் அண்ணாவும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இவெல்லாம் நான் டிடிஎஃப் அண்ணாவை நல்லா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் ஒன்று நல்லா சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் எல்லோரும் அந்த சென்ட் ஆஃப் உமன் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான டைலாக் வரும். அந்த டைலாக் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். You hold this boy's future in your hands committee. It's a valuable future. Protect it. Don't destroy it அப்படின்னு. இதுதான் நீங்கள் பண்ணணும். அவன் ஒரு கண்டென்ட் தப்பான கண்டென்ட் போடுறான்னா அவன் போடுறது தப்புன்னு சொல்லாமல் நீங்கள் வந்து அவனை ப்ரொமோட் பண்ணுறீங்க. நான் அதை தான் இங்கே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் அந்த பையனை வந்து கண்டென்ட் கிரியேஷன் பண்ணவே கூடாதுன்னு சொல்லலை. இந்த இப்போ வீடியோ போட்டுட்டு இருக்காங்க இந்த உப்பு மேலே நிற்கிறது, அதான் நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். உடனேயோட ஒரு தட்டு தட்டி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? கண்டென்ட் கிரியேஷனுக்குன்னு ஒரு வயசு இருக்குது. அந்த வயசில் அவன் பண்ணால் தப்பே கிடையாது. பாவம் கொடுமைங்கிட்டடா பாவம் கொடுவாயன்பு பிரதர், அவருக்கு ஒன்றுமே தெரியல. அந்த பையனை வச்சு நிறைய பேர் இங்கே ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையான கல்பிட்டை பற்றி ரவுண்ட் 2ல் சொல்கிறேன். நீங்கள் வந்து படிக்காமல் ஜெயிச்ச 1000 பேரை காட்டினா நான் படித்து ஜெயிச்ச கோடி பேரை காமிக்க நான் இங்கே ரெடியாக இருக்கேன். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த வயசு வந்து படிக்கிற வயசு. நீங்கள் இப்போயே டாஸ்க் பண்ணுற அது பண்ணுறேன்னு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொடுவாயன்பு ஒரு யூடியூபர் லைஃப் ஸ்பேனுங்கிறது ஒரு மினிமம் 3 to 5 இயர்ஸ் தான், மேக்ஸிமம் 10 இயர்ஸ் தான். இப்போ நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் அந்த இன்ஃப்ளூயன்சஸ் கம்யூனிட்டிக்குள்ளலாம் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ் போயிடுச்சுன்னா உங்களோட சேனல்ஸும் மொத்தமாக க்ளோஸ் ஆயிரும். உங்களுக்கு வியூவர்ஸ் வராது, எதுவுமே வராது. அண்ட் தென் வாட் யூ வில் டூ? படிக்க வேண்டிய வயசில் மற்ற பசங்களோட சேர்ந்து படிக்காமல் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி லூசுத்தனமான வந்து டாஸ்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இட் மே அஃபெக்ட் யுவர் ஃபியூச்சர். நானும் உங்கள் வயசில் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் தம்பி. ஆனால் இப்போ தான் ப்ராப்பரான கண்டென்ட் வந்து போட்டுட்ருக்கேன். உங்களை மாதிரி பசங்களை வந்து என்ன மாதிரி வாழ்க்கை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து அட்வைஸ் தான் சொல்கிறேன். என்ன மனுஷன், உங்கள் கூட இருக்கிறவங்க இந்த பேரண்ட்ஸ் எல்லோரும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து அந்த பையனோட லைஃப்பை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதை மட்டும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அந்த பையனை படிக்க விடுங்க. இந்த டிடிஎஃப் ப்ரோவாக இருக்கட்டும், இவனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், இந்த கீழே சூப்பர் தமிழ் போகிறவங்களாக இருக்கட்டும், அவனை படிக்க வைங்க. நீங்கள் அவனை ஒரு மாஸ் அன்ஃபாலோ பண்ணாதான் அந்த பையனுக்கு புரியும். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மேட்ரு கிடையாது, இது வந்து ஒரு நிலையான ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியும். அப்போ தான் அவன் வந்து நிலையான விஷயம் படிப்புன்னு நினச்சி அது தேடி போவான். டிடிஎஃப் அண்ணாவாக இருக்கட்டும், நீங்கள் அவனை சப்போர்ட் பண்ணுங்கள், நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் சப்போர்ட் பண்ண வேண்டிய விஷயத்துக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ஏகப்பட்ட பேர் இங்கே இருக்காங்க. குக்கிங் சேனலாக இருக்கட்டும், ஒரு சின்ன பொண்ணு குக்கிங் பண்ணிகிட்டு இருப்பான், அந்த பொண்ணாக இருக்கட்டும், ஏகப்பட்ட பேர் டான்ஸ் ஆடி வீடியோ போடுறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பையன் வந்து கமெண்டில் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்கு, இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாங்க தப்பு. அவனை தலையில் தட்டி புரிய வைங்க அவனை. அதாவது இப்போ நம்ம கொடுத்த அலப்பறைக்கு அவன் பயந்து போய் கடையை பூட்டிட்டு அப்படியே ஓடிட்டான்னா இன்னிலிருந்து அவன் நமக்கு அடிமை. பயப்படாம எதையாச்சும் ஆயிரத்தி எடுத்துக்கிட்டு நம்மளை விரட்டிக்கிட்டு வந்தான்னா இன்னிலிருந்து நம்ம அவனுக்கு அடிமை. இப்ப அவன் வாரானா போறானான்னு போய் பாருங்க. உங்க ஆட்டையில இது புது ரகமா இருக்கு. ரவுண்ட் 2 ரியல் கல்பிரிட். இவர் பேஜில் இவ்வளோ நாள் நம்ம பேசுனது இந்த பையனு தப்பு கணக்கு போட்டுட்டோம். ஆனால் இப்போ தான் புரியுது யாரை உண்மையான கல்பிரிட்னு. கௌதம், அன்போட பிரதர், நல்லா இருக்கீங்களா தம்பி? என்ன கேமரா வேணா? வணக்கம்ல மாப்பிள. அன்பு தம்பி, உங்கள் பேரை வச்சு ஒருத்தன் வந்து தப்பான வழியில் காசு சம்பாரிச்சிட்டு இருக்கான். நான் இதை வந்து சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஆனால் இவ்வளோ நாள் நான் பேசுனது இவர் தான் எனக்கு தெரிஞ்சனால இப்போ நான் வந்து என்னோட ஃபுல் வன்மத்தை நான் காமிக்க போகிறேன். என்ன சார் உங்களுக்கு பின்னாடி ஒரு வனமே இருக்கு, வன்ம வனம். அது நான் தொடங்கிய பயணத்தின் ஆரம்பத்திலிருந்து விதைகளை விதைத்து கொண்டே வந்தேன், வன்ம விதைகள். இன்று அவை விருட்சமாகி என் பின்னாடி ஒரு வனமா இருக்கு. என்ன சொன்ன தம்பி? தற்கூரியா? அன்னைக்கு நான் உங்கள்ட்ட வார்த்தை சொன்னேன், அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லையே. நீ பேசுறது எனக்கு திருப்பி பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு 2 செகண்ட் நான் டக்குன்னு உன்னை போடா ஆபாசம் தவிர்ப்போம்.
அப்படி நானும் பேசலாம் தம்பி. என்னோட பழைய வீடியோவில் உங்களை பற்றி நான் போட்டேன்ல, அதில் ஒரு நல்ல கமெண்ட் வந்துச்சு. நம்மளே தூக்கி விட்றோம், கடைசியில் நம்மளே கேவலமாக பார்க்குறாங்க. நீயும் மனுஷன் தானே, சொல்லு நீயும் மனுஷன் தானே, சோறை தான் திங்கிறியா இல்லை பியல் தீயோட இந்த பொழப்புக்கு 4 பேர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? அப்படி நானும் பேசுவேன். என்ன சொன்னேன், லொக்கேஷன் அனுப்புறியா? நான் அந்த மாதிரி பையன்லாம் கிடையாதுப்பா, நான் அந்த மாதிரி பையன் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு டவுட், நான் தான் சின்ன கிரியேட்டர் ஆச்சு தம்பி, அப்புறம் என்ன மைத்துக்கு பிளாக் பண்ணீங்கன்னு என்ன சொல்லுங்க. அப்புறம் என்ன நீங்க வந்த கிரிட்டிசம் கூட அக்செப்ட் பண்ண தெரியலனா என்ன புடுங்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு கேமராமேனாவோ இல்லை அந்த சேனலோட ஒரு பேக் லீடாவோ இருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். நான் வரமாட்டேன் தம்பி, நீங்கள் அனுப்புகிற லொக்கேஷனில் நான் வரமாட்டேன். ஆனால் லாயர் விக்னேஷ் முத்துக்குமார் பதிலாக நான் அனுப்பி விட்றேன். நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். விக்னேஷ் முத்துக்குமார் அண்ணா வீடியோ பார்த்து தான் நான் உங்களை டேக் பண்ண போகிறேன். நான் ஒரு சில வெப்சைட்டில் பார்த்தேன், இவன் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு போட்டிருக்கு. கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங் முத்துக்குமார் அண்ணா. தீஸ் டைப் ஆஃப் கண்டென்ட்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள் இன் ராங் மேனர், ஸோ வி ஹேவ் டு கரெக்ட் இட் அண்ட் வி ஹேவ் டு க்ளீன் தீஸ் கண்டென்ட்ஸ். ஸோ கைண்ட்லி கன்சிடர் திஸ் அஸ் மை கம்ப்ளைண்ட். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க, நீங்கள் கன்ஃபார்ம் இதை வந்து மேலிடத்துக்கு எடுத்துகிட்டு போவீங்க, இதை பற்றி ஒரு ரிப்ளை வீடியோ போடுவீங்க நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா இப்போ வந்து இதெல்லாம் வந்து முளையிலே கிள்ளி எரிஞ்சாதான் பிற்காலத்தில் வந்து விஷமாக மாறாமல் இருக்கும். இந்த பையனோட நேமே யூஸ் பண்ணி மொத்தமாக இங்கே ஒரு பெரிய தப்பே நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி நான் அடுத்த இதில் ரவுண்ட் 3 நான் சொல்கிறேன். அதை முடிஞ்சால் பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண பாருங்கள் விக்னேஷ். அன்பு தம்பி இல்லை, இவரோட அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பர்சன் மிஸ்டர் கௌதம், நீங்கள் கன்ஃபார்ம் வந்து 18+ தான் இருக்க முடியும். ஏன்னா 18+ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஜிபே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ வந்து ஐ கேன் டாக் யூ தா ப்ரொமோஷனுங்கிற பேரில் ஒருத்தன்ட்ட காசு வாங்கியிருக்கல நீ. ஆனால் ப்ரொமோஷன் பண்ணியான்னு கேட்டால் என்ன பண்ண, பிளாக் பண்ண. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் கேட்டிங்கன்னா, விக்டிம் என்ன பண்ணியிருக்காப்புல, ஒரு எடிட்டிங் பேஜில் இவரை பற்றி தப்பாக வீடியோ போட்டனால போய் கேட்டிருக்காப்புல கமெண்டில், எனக்கு வந்து இப்படி ஸ்கேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த பேஜோட அட்மின் சொன்னது என்னன்னா, இதோ உங்களுக்காக. இப்போ சொல்லுங்கள் ப்ரோ. அதான் ப்ரோ, அதாவது நான் அந்த கொடுவாய் அன்பு பண்ணுற ஸ்கேமெல்லாம் வந்து போட்டிருந்தேன் ப்ரோ. அதாவது என் பேஜில் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். ஸோ வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணார் ப்ரோ, அதாவது என்கிட்ட ஒரு 3K ஸ்கேம் பண்ணிட்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணார். ஸோ நானும் அவர்கிட்ட லைக் பர்சனலாக போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணேன். அவர் என்ன சொன்னாருன்னா, நான் ஒரு பிராண்டோ எதுமோ ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் ஒரு 3000 rupees அவர்கிட்ட கொடுத்தேன் ப்ரோ. அவர் வந்து அந்த பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நான் பே பண்ணிவிட்டு இது பண்ண உடனே லைக் நான் வெளில இருக்கேன், நான் ப்ரொமோஷன் பண்ணுறேன், ஒரு 2 days டைம் கொடுங்க அப்படி இப்படின்னு இது பண்ணிவிட்டு கடைசியில் அவரை பிளாக் பண்ணிட்டு போயிட்டார் ப்ரோ. அதாவது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, லைக் ப்ரொமோஷன் வந்து பண்ணுறதுக்காக அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களும் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது பண்ணது வந்து யாருன்னா, அந்த லைக் அந்த கேமராமேன் இருக்காங்கல்ல, அவரு தான் இவர்கிட்ட, அவர் பேர் வந்து கௌதம் நினைக்கிறேன் ப்ரோ. அவருக்கு தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்ல வந்து அவருக்கு தான் வந்து காசு சென்ட் பண்ண மாதிரி காட்டியிருக்கு. ஓகே ப்ரோ. ஸோ அதான் ப்ரோ, இது மாதிரி அவர் எத்தனை பேர்ட்டன்னு தெரியல ப்ரோ. அவர் வந்து எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சாரு. அதில் நீ கிட்ட லைக் காசு வாங்கின மாதிரி சாட், வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் அது மாதிரிலாம் இது இருக்கு. ஸோ என்கிட்ட நான் ஒருத்தர் சொன்னால ப்ரோ, ஒருத்தரை ஸ்கேம் பண்ணாங்க அப்படின்னு. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டிடிஎஃப் பர்சன்லாம் அந்த கொடுவாய் அன்பு பேஜ்ல நிறைய வீடியோஸ் போடுவான்ல, பிடிக்கும். அதனால அந்த வாட்ஸ்அப்ல அதெல்லாம் எடுத்து ஸ்டோரி போட்டிருக்காங்க. அதாவது என்ன ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு டிடிஎஃப் வாசன் அப்படின்னு ஒரு 2 பேர்த்த மென்ஷன் பண்ணி எல்லாம் ஸ்டோரி போட்டிருக்காங்க. ஓகே ப்ரோ. ஆனாலும் அவருக்கு ரொம்ப ஃபாலோவர்ஸ் கம்மி ப்ரோ, அதாவது 200-300 ஃபாலோவர்ஸ் தான் ப்ரோ. ஓகே. அதனால அது ஒரு சின்ன அக்கௌண்ட்னு சொல்லிட்டு அவங்க யாரும் அவ்வளோ கண்டுக்கலையா இல்லை என்னன்னு தெரியல, ரிப்ளையே வரல. அவர் நிலை இப்போ அக்டோபர் மந்த்ல ஏதோ பே பண்ணியிருக்காரு. நவம்பர் வரைக்கும் நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து ஒரு மாதிரி எனக்கு நீங்க பண்ணி ஆகணும்லாம் காசு ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவரும் வந்து ஒரு 2-3 அக்கௌண்ட் வேற அக்கௌண்ட் அவரோட ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ல தான் ட்ரை பண்ணாரு. அப்புறமும் அதாவது லைக் அவரு அப்படி ட்ரை பண்ணியும் வந்து பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க ப்ரோ. இதுதான் நடந்துச்சு ப்ரோ. ஸோ அவர்கிட்ட நான் அப்படி கேட்ட வரைக்கும் அப்படிதான் சொன்னாரு. ஸோ நான் வேணா உங்களுக்கு அந்த டீடைல்ஸ், அந்த பண்ண ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புறேன். என்கிட்ட அந்த பேமெண்ட் டீடைல்ஸ் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புறேன். அவரோட மெயின் ஐடியா அனுப்ப முடியுமா? நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி ப்ரோ, நான் அனுப்புறேன் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. கேட்டிங்களா ஃபிலிம் மேக்கர்ஸ், இப்படி ப்ரொமோஷன் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு நீ வந்து ஏன்ட்ட வாய் பேசுறேன்னு தற்கூறின்னு நம்ம சொசைட்டி வந்து ஒரு சின்ன பையன்ட்ட ஏமாந்துட்டேன் நக்கல் அடிக்கும்னு சொல்லாமல் இருக்கலாம். ஏன் அவரே சொல்லுவார். அவரே சொல்கிறாரா? வெரி குட் பிரில்லியன்ட். இப்போ நீங்களும் ஒரு விக்டிம்னா கீழே கமெண்டில் கொடுவாய் ப்ரோவையும் விக்னேஷ் முத்துக்குமார் அண்ணனையும் டேக் பண்ணி என்னோட கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எட்ராவும் ஓட்டுற ஐடியா
இப்போ நான் உங்களோட எடிட் பேஜோட அட்மினோட வாய்ஸ் மட்டும் தான் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து நீங்களே கேட்பாரு, ஏன் அவரே கேட்பாரு, நீ ஏன் ஆள் செட் பண்ணி வீடியோ போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்ளை வீடியோ போட்டாலும் போடுவார். ருக்கோ ஜரா சபர் கரோ. இப்போ விக்டிம் வாய்ஸ் கேட்போமா? ப்ரோ இந்த கொடுவாய் அன்புன்னு இருக்கான்ல ப்ரோ, அவங்கக்கிட்ட நான் ப்ரமோஷன் போனேன். 3K சொன்னாங்க, 3K போட்டேன். 3K போட்டக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து இன்றைக்கி வீடியோ போடுறேன், நாளைக்கு வீடியோ போடுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக டேஸை தள்ளிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு நாள் நான் கேட்டதுக்கு இன்னைக்கு தரேன், பேமெண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுங்கன்னு கேட்டதுக்கு இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு என் இன்ஸ்டாகிராம் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஆனால் அந்த குட்டி பையன் கொடுவாய் அன்புக்கும் இந்த ஸ்கேம் இஷ்யூஸுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அவங்க அண்ணன் பேர் கௌதம், அந்த கேமராமேன் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் ப்ரோ இந்த கொடுவாயோட அன்போட இன்ஸ்டாகிராம் எல்லாமே இது பண்ணிகிட்ருக்கான். அவன் தான் ப்ரோ என் 3K ஸ்கேம் பண்ணது. ஆனால் அவன்கிட்ட போகிறவங்க யாராக இருந்தாலும் சரி ப்ரோ, எல்லோரும் ஸ்கேம் ஆகிட்டு தான் ப்ரோ வராங்களே. அவன் எப்பப்போலாம் வீடியோ போடும்போது நான் போய் கமெண்ட் அடிப்பேன் ப்ரோ, 3K ஸ்கேமர்னு. ரீசெண்டாக அவங்க மம்மிக்கு இது கோல்டு செயின் கொடுத்தேன், கோல்டு வளையல் கொடுத்தேன், ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்தேன், அந்த மாதிரி சொல்லும்போது நான் கீழே கமெண்ட்டில் 3K ஸ்கேமர் அடிச்சிட்டு இருக்கும்போது ஒன்றே என் கமெண்ட் ரொம்ப முடியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இன்ஸ்டாகிராம்லேயே பிளாக் பண்ணிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐடியில் வந்து இன்ஸ்டா யூசர்னு காட்டுது. இப்போ சொல்லுங்கள், இந்த சின்ன பையன் மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு. கொடுவாய் அன்பு தம்பி ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ ஸ்கேம் அவர் பண்ணாலும் அடி வாங்க போகிறது என்னமோ நீங்கள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் ஃபேஸ் ஆஃப் தி சேனல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெக் பாஸ் அண்ட் டெக்ஸ் பாஸர் ஃபைட்டில் ஃபேஸ் ஆஃப் தி சேனலில் வந்து சுதர்சன் நல்லா போட்டு அடி நடிக்கிறாங்களே, அதே மாதிரி தான். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, விக்டிம் உங்கள்கிட்ட பேச எவ்வளவோ ட்ரை பண்ணார், மெசேஜ் பண்ணார், அவாய்ட் பண்ணிங்க, கால் பண்ணார், அவாய்ட் பண்ணிங்க, ஸ்டோரி போட்டப்போ ஏன் பிளாக் பண்ணீங்க? நான் அதான் கேட்குறேன். அவரோட நல்ல நேரம் நானாக போய் அவர்கிட்ட பேசினேன், உங்களோட கெட்ட நேரம் நீங்கள் ஏன்ட்ட வாய் விட்டீங்க. என்ன சொன்ன? தற்கூரி. என்ன இப்போ தெரியுதா யார் தற்கூரின்னு? என்னப்பா சொன்னீங்க? வீடியோ போடணுமா? இந்த வீடியோ போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? பயந்து போய் பிளாக் பண்ணது நானா நீயாடா? ஆபாசம் தவிர்ப்போம் கௌதம். இப்போ உங்கள் நேமை யூஸ் பண்ணி இவர் ஸ்கேம் பண்ணுறாருல. ஆனால் இப்போ கம்ப்ளைண்ட் வந்தால் அவன் ஓடிடுவான். மாட்ட போகிறது என்னமோ நீ தான். நீயும் உங்கள் பேரண்ட்ஸும் தான் போய் வெளியே நிற்பீங்க. உனக்கு புரியுதா தம்பி? அந்த ஒரு பேசிக் சென்ஸ் வந்து வச்சுக்கோ எப்போவுமே. விக்னேஷ் முத்துக்குமார் ப்ரோ, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த விக்டீமுக்கு நஷ்ட ஈடு கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா அவரும் வந்து மென்டலி ரொம்ப சஃபர் ஆகிட்டார். ஹி காட் சம் எமர்ஜென்சி இஷ்யூஸ் டூ. பட் அவரால் வந்து அந்த காசு ரிட்டர்ன் பண்ணனால ஹி டசன்ட் ஹாவ் எனி மணி ஆன் திஸ் டைம். ஸோ வந்து ஐ நீட் சம், அவர் நஷ்ட ஈடு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஐ திங்க் யூ வில். டே கௌதம், லொக்கேஷன் அனுப்புறேன்னு சொன்னில, இந்தா இப்போ முடிஞ்சா அவர் அனுப்பிவிடு, அவர் வருவார். என்னை மன்னிச்சிருங்க கொடுவே அன்பு தம்பி. போன வீடியோவில் நீங்கள் தான் பேசுறீங்கன்னு நினச்சி நான் ரொம்ப உங்களை திட்டிட்டேன். சாரி ஃபார் தட். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா அதை பார்த்துட்டு பேசுங்க. வயசுக்கு மரியாதை கொடுங்க. என்னை விட சின்ன பையன் உங்களே நான் இவ்வளோ மரியாதை பேசும்போது நீங்கள் ஏன் வந்து உங்களோட பெரியவங்களை வந்து நீங்கள் வந்து லூஸு, கை கால் நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. அதெல்லாம் தப்பு. அப்போலாம் பேசக்கூடாது. நீங்கள் வந்து நான் உங்களை மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேஷன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. படிங்க, படிச்சுட்டே பண்ணுங்கள். ஸ்குவாக் ராகுல் ராஜ்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் ஒரு பெரிய கண்டென்ட் கிரியேட்டர், போய் பாருங்கள் அவர் வந்து எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காருன்னு. அவர் வந்து கண்டென்ட் கிரியேஷன் பண்ணிவிட்டு யூடியூப்ல நல்லா சம்பாரிச்சிட்டு சேம் டைம் ஹி பிகேம் பைலட் டூ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபிலிம் மேக்கர்ஸ். என்னப்பா சொன்னேன்? என்னோட கமெண்ட்ஸில் ஒருத்தர் சொன்னார், கட்ஸ் இருந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னு. எனக்கு கட்ஸ் இருக்குது, புரியும் நம்புகிறேன்.